அன்னை நீ, தந்தை நீ, அரவணைத்து காக்கின்ற அண்ணன் நீ, வள்ளல் நீ, அன்புடைய மாமன் நீ, என்றென்றும் என் போன்ற ஏழையரை வாழ வைக்கும் மன்னன் நீ, மகத்தான தெய்வமும் நீ என்றோ. புலவர் நவரசங்களையும் கசக்கி பிழிந்து கவிதையாக தந்திருக்கிறார். ஆமாம் சுவாமி. அதற்காக உனது முத்து மாலையையும் இதோ தந்து விடுகிறேன். புலவரே, இன்னும் போதும், இது போதும். புலவர் போதும் என்று சொல்லிவிட்டார். ஆமா, மேலும் அவரை வற்புறுத்த கூடாது. நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். ஓ, பெறலாமே. போகிறேன் என்று சொல்கிறேன். நானும் போம் என்றுதான் சொல்லுகிறேன். இந்த பரிசை அள்ளி முடித்துக் கொண்டு. பரிசா? என்ற பரிசு? பரிசு இவையெல்லாம் எனக்குத்தானே. என்னையா இது? உம்மிடம் என்ன சரக்கு இருக்கிறது என்பதை நீர் காண்பித்தீர். எம்மிடம் என்ன சரக்கு இருக்கிறது என்பதை யாம் காண்பித்தோம். உமது பொருளை நீரே எடுத்துக்கொண்டு போக போகிறீர். எமது பொருளை யாமே வைத்துக் கொள்ள போகிறோம். யாரெங்கே? எடுத்து செல். தமிழே, அமுதே. சண்ட பிரசண்டரே, பல புலவர்களை அவமானப்படுத்துகிறவர் நீர் என்று தெரிந்திருந்தும் இந்த ஏழையிடம் இரக்கம் காட்டுவீர்கள் என்று நான் வந்தேன். என்னுடைய நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. அப்பாவி புலவர்களை ஆணவத்துடன் வம்புக்கிழித்து அவமானப்படுத்தும் நீங்கள் உண்மையிலே எங்களை விட உயர்ந்தவராக இருந்தால் எங்கே புலவர்களுக்கெல்லாம் புலவரான அந்த குணசீல பண்டிதரோடு மோதி பாருங்கள். மதம் படித்த உம்மை மண்டியிடச் செய்து விடுவார். ஜாக்கிரதை. குணசீல பண்டிதரா? குணசீல பண்டிதன் யாரவன்? வாணிபுரத்தின் மாபெரும் புலவர், அரசர் பலரும் போற்றி வணங்கும் ஆஸ்தான கவிஞர், கலியுக ஆதவன், கவிச்சக்கரவர்த்தி பிரசண்டர் வாழ்க. சண்ட பிரசண்டர் வாழ்க. சண்ட பிரசண்டர் வாழ்க. அதுதான் நாங்கள் சொல்லுகிறோமே, வாழ்க என்று சொல்லுங்கள். வாழ்க, வாழ்க, வாழ்க. நீர்தான் குணசீல பண்டிதனோ? மக்கள் என்னை அப்படித்தான் அழைப்பார்கள். இதுவரை எங்கெங்கு சென்று வாது புரிந்திருக்கிறீர்? சூதும் வாதும் வேதனை செய்யும் என்று உணர்ந்திருக்கிறேன். சபையேறி அறியாத நீர் எம்மிடம் எப்படி சமமாக போட்டியிட முடியும்? மீட்டப்படாமல் இருப்பதால் வீணையில் நாதம் பிறக்காதா என்ன? குருநாதா, போட்டியை ஆரம்பிக்கலாமா? குருநாதா, அரச மரியாதை பெற்ற தாங்கள் இந்த ஆண்டியிடம் வாதாடுவதா? அனுமதி கொடுங்கள். தாங்கள் சார்பாக நான் வாதாடி ஒரு வழி பண்ணுகிறேன். என்ன யோசனை? எந்த நூலிலிருந்து கேட்பது என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் யுகத்தை கடந்து நிற்கும் அகத்தியம், ஒல்கா புகழ் கொண்ட தொல்காப்பியம், சங்க தமிழின் சொற்சுவை காட்டும் பிங்கள நிகண்டு, அவாவுடன் கவி பாட வைக்கும் திவாகரம், இதெல்லாம் எந்த ஊரில் கிடைக்கும் பலகாரங்கள்? அடையா, பலகாரம் இல்லடா, நூல்கள். குருதேவா, இதை பற்றி தாங்கள் சொன்னதே இல்லையே. வாயை மூடு. பண்டிதனே, சபைக்கு அலங்காரம் எது? கற்றறிந்த புலவர்கள். கல்விக்கு அலங்காரம் அடக்கம். நம் குருதேவருக்கு அது இல்லை என்று சுட்டி காமிக்கிறார். தேசாந்தரம் செல்பவனுக்கு யார் துணை? வித்தை. வீட்டிலே இருப்பவனுக்கு அன்புள்ள மனைவி. வயது முதிர்ந்தவனுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகள். மரணமடைந்தவனுக்கு வாழ்க்கையில் செய்த தானம். எதை கற்றவன்? எல்லாம் கற்றவன். முப்பாலாம் திருக்குறள் கற்றவன் எப்பாலும் சென்று வெற்றி பெற முடியும். என்ன இது? கேள்வி பிறப்பதற்கு முன்பே பதில் வருகிறது. குருதேவா, ஏதாவது எடக்கு மடக்காக கேள்வி கேளுங்களேன். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான். அது என்ன? இறைவனுக்கு நம்முடைய இதயத்தில் இடத்தை கொடுத்தால் அதுவரை அங்கு குடியிருந்த மடமை என்ற மடத்தை பிடுங்கி விடுவான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இதற்கும் நீர் விடை பகர்ந்தால்
பிறகு நீர் கேட்கலாம். கேளுங்கள். காலில்லாமல் நடந்து வந்து ஒருவன் தந்தான், கையில்லாத ஒருவன் அதை பெற்றுக் கொண்டான். உடலில்லாத ஒருவனிடம் சேதி கேட்டவன் உயிரில்லாமல் மூழ்கி அங்கு மறைந்தே போனான். பண்டிதனே, விடை பகர முடியுமா? முடியாது. வெண்தாமரையில் வீற்றிருக்கும் உன்னை என் இதய தாமரையில் இருத்தி வணங்கி வந்தேனே, இன்று என்னை கைவிட்டு விட்டாயே. குருதேவா, இந்த கேள்விக்கு தங்கள் சார்பில் விடை சொல்லும் வாய்ப்பை எனக்கு தந்தருள வேண்டும். உன்னால் எப்படி அம்மா முடியும்? தங்களைப் போன்ற கற்றறிந்த சான்றோர்களிடம் பெற்று வந்த கேள்வி ஞானம். உன் விருப்பப்படியே செய்யம்மா. யார் நீ? குணசீல பண்டிதரின் ஆசிரமத்தில் பணிபுரிபவள். எங்கு வந்தாய்? தங்களின் கேள்விக்கு விடை சொல்ல வந்தேன். பண்டிதனாலேயே முடியவில்லை. பணிப்பெண், உன்னால் முடியுமா? பண்டிதர் விடை தெரியாமல் தயங்கவில்லை. இந்த விளையாட்டுத்தனமான கேள்விகளுக்கு விடை சொல்ல தன் வீட்டு வேலைக்காரியே போதும் என்றுதான் என்னை அனுமதித்திருக்கிறார். கேள்வி கேட்டது அவரை, பதில் சொல்வது நீயா? உங்கள் குருவின் சார்பாக நீங்கள் பேசவில்லையா? ஆமா. பணிப்பெண்ணே, முடிந்தால் பதில் சொல். காலில்லாமல் நடந்து வந்து ஒருவன் தந்தான், கையில்லாத ஒருவன் அதை பெற்றுக் கொண்டான், உடலில்லாத ஒருவனிடம் செய்தி கேட்டவன் உயிரில்லாமல் மூழ்கி அங்கு மறைந்தே போனான். இதுதானே உங்கள் கேள்வி. காலில்லாமலே சூரியன் வானத்தில் நடந்து வர அந்த கதிர்வீச்சுக்களை கையில்லாமலே பெற்றுக்கொண்ட தாமரை மலர்ந்தது. உடலில்லாத காற்று அந்த நறுமணத்தை சுமந்து செல்ல வண்டு வந்து தாமரையில் அமர்ந்து மது உண்ட மயக்கத்தில் அங்கேயே கிடக்க மாலை வந்ததும் தாமரை இதழ்கள் மூடிக்கொண்டன. உள்ளே சிக்கிக் கொண்ட வண்டு உயிரில்லாமல் பாண்டு போனது. இந்த பதிலை நீ எந்த நூலை ஆதாரமாக வைத்து கூறுகிறாய்? தாங்கள் எந்த நூலை ஆதாரமாக கொண்டு கேள்வி கேட்டீர்களோ அதே நூலை ஆதாரமாக கொண்டுதான் இந்த விடையை சொன்னேன். ஆகா, அற்புதமான விடை, அருமையான பதில். தங்களது அடுத்த கேள்வி? கேள்வி இதுதான் கேள்வியா? போட்டி முடியும் முன் ஏன் மணி அடித்து? போட்டி நேரம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது எங்கள் குருநாதர் பேச மாட்டார். அப்போது போட்டி நாளை தொடரும். குருதேவா, இதுவரை தங்கள் சரித்திரத்திலேயே இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டதே இல்லை. தங்கள் கௌரவத்தையே கயிறு அருந்த பட்டமாக ஆக்கிவிட்டார்களே. நாளையும் மணி அடிக்க நேர்ந்தால் இதுவரை அனுபவித்த ராஜவாழ்வு, செல்வம், செல்வாக்கு எல்லாமே சொல்லாமல் ஓடிவிடும். ஓடியே விடும். நாளை என்பதை இல்லாமல் செய்துவிட்டால் சூரியனையே உதிக்காமல் தடுக்க போகிறீர்களா? பண்டிதனை போட்டிக்கு வராமல் தடுக்க போகிறேன். எப்படி? என் எதிர்கால வாழ்வையே சாம்பலாக்க வந்த அவனை அடே ஆசுகவி, குருவே, என்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார்களே, என்ன அது? நம்மிடம் போட்டியிட்டாரே குணசீல பண்டிதர், அவர் ஆசிரமத்தை யாரோ எரித்து விட்டார்களாம். ஐயோ பாவம், ஆசிரமம் எரிந்து விட்டதா? தானாக எரிந்ததா? குணசீலர் தோல்வி பயத்தால் தன்னைத்தானே எரித்துக் கொண்டாரா? எப்படியோ ஒன்று. இனிமேல் தங்களுடன் போட்டியிட அவருடைய சாம்பல் தான் வரும். இல்லை, எரிந்த சாம்பலில் இருந்து எழுந்து வந்து விட்டோம். உருகிய எலும்புகள் உருவமடைந்து பூம்பாவையாக மாறவில்லையா? அப்படி அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கே புலவர் தன்னைத்தானே எரித்துக் கொண்டாரோ என்று எங்கள் குருநாதருக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த அவசியம் அவருக்கு இல்லை. அதே போல பிறரை எரித்தாவது தான் புகழ் பெற வேண்டும் என்ற கொடூர குணமும் அவருக்கு இல்லை. குருதேவா, இவர்களுக்கு நம் ரகசியம் தெரிந்து விட்டதோ? வீண் பேச்சு தேவையில்லை, போட்டி தொடங்கலாம். குருதேவா, உட்காரம்மா. பரவாயில்லை, நீ உட்காரம்மா. பணிப்பெண்ணே, மகா மேதையான என் முன் மமதியோடு வந்து அமர்ந்திருக்கிறாய். பாவம், சிறு பெண், தோல்வியில் துவண்டு விடுவாய் என்று நேற்று உன்னை சும்மா விட்டு விட்டேன். போட்டி என்று வந்த பின்
பெண் என்ன ஆண் என்ன, கருவறை தொடங்கி தொடலையில் அடங்கும் வரை ஜனனமும் மரணமும் இருவருக்கும் ஒன்றுதானே. ஔவையார் போன்ற அற்புதமான பெண்மணிகள் சங்க புலவருக்கு சமமாக அமர்ந்து தங்கத்தமிழ் வளர்க்கவில்லையா? ஏன், கற்றவர் நாவில் வாழும் கலைமகளும் ஒரு பெண் தானே. போது நிறுத்து. என் பட்டப்பெயர் என்னவென்று தெரியுமா உனக்கு? கலியுக ஆதவன். அறிவில் அந்த ஆதவனுக்கு சமானமானவன் என்று பொருள். ஐயா, அரசு மெச்ச இச்சகம் பேசி தகுதியற்றவர்கள் பரிசுகளை பெற்று விடுவதால் தங்களை போன்ற உண்மையான கலைஞர்கள் இந்த உலகத்திற்கு தெரியாமலே போய்விடுகிறார்கள். இனிமேலாவது இந்த நிலை மாற வேண்டும். தாங்கள் புறப்படுங்கள். சரி அம்மா, வருகிறேன். நமது படகுகளை இந்த பக்கமாக திருப்புங்கள். பண்டிதரின் படகு ஏன் திசை மாறி போகிறது? ஐயோ, இது என்ன சூழ்ச்சி? யார் செய்த சரி? காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ அம்மா, தாயே, கலைவாணி, என்னை காப்பாற்றுமா, என்னை காப்பாற்று அம்மா. தாயே கலைவாணி, தாயே கலைவாணி. மிக்க நன்றி அம்மா. அம்மா, சாரதா, ஐயோ. கலைவாணி, குணசீல பண்டிதரே, கற்றவர்க்கு இந்த கலைமகள் அடிமை என்பதை நிரூபிக்க நானே உமது இல்லத்தில் வந்து பணிபுரிந்தேன். குடத்திலிட்ட விளக்காக இருக்கும் உமது புகழ் இனி குன்றின் மேலிட்ட தீபமாகி ஒளிவீசி பிரகாசிக்கட்டும். அம்மா, என் பாக்கியம். மாய கலைகள் 64 அருளும் தேவியாகிய நீ பூமியில் வாழும் ஒரு மானிடனுக்கு தொண்டு செய்தாய். அந்த புலவனுக்காக உன் உயிரையும் தர துணிந்தாய். பெண்ணின் பெருமையை உலகறிய செய்து விட்டாய். பெண்மையின் தியாகத்தை முழுமனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நாராயண நாராயண. நாரதா, தாயே, தந்தையே, தாய்க்குலத்தின் தியாகத்தை தாங்கள் தயங்காமல் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் என்ன ஆனால்? கபட நாடக சூத்திரதாரியான நாராயணர் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வாரா? அதை நாம் இனிமேல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமி இப்போதுதான் பூமிக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படியா? இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு அவசரமான வேலை இருக்கிறது, நான் வருகிறேன். நாராயண நாராயண. என் மூதேவி, பொழுது விழுந்து எவ்வளவு நேரமாகிறது, எழுந்திரு. வீட உயிரை வாங்காத, நிம்மதியா தூங்க விடு. தாயே, ஏன் நின்று விட்டீர்கள்? விடிந்தும் விடியாததுமாக இந்த வீட்டில் என் மூத்த சகோதரியின் பெயரைத்தானே சொல்கிறார்கள். படுத்த படுக்கையை கூட இவர்களால் சுருட்டி வைக்க இயலவில்லை. அமங்கல வார்த்தைகள் பேசும் இந்த வீட்டில் மகாலட்சுமியின் வாசமா ஒரு காலம் இல்லை. பார்த்தாயா நாரதா, என்னை வராதே என்று தடுப்பது போல் வாசலிலேயே எண்ணெய் தலை, விரித்த கூந்தல். இந்த மாதிரி வீடுகளில் நான் எப்படி வாசம் செய்ய முடியும்? உண்மைதான் தாய். அலங்கோலமான தோற்றங்களும் அமங்கலமான வார்த்தைகளும்
வருகின்ற லட்சுமியை வாசலிலேயே நிறுத்திவிடும் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். பச்சை மாமலை போல் ஏனி பவளவாய் கமல செங்கன் அச்சுத அமரர் வேறே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டும். இந்த வாசல் எவ்வளவு லட்சுமிகரமாக இருக்கிறது. நாராயண, தங்கள் திருவாக்கிலேயே இந்த வார்த்தை வந்து விட்டதால் தாங்கள் இங்குதான் வாழப் போகிறீர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் என்ன ஆனால்? தாங்கள் மாநில வடிவத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது நிபந்தனை. அதை நான் மறக்கவில்லை. நாராயண நாராயண,